ஏங்க ஒரு அக்கா பேய் கதை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி சொல்லுவோம், நம்மளுக்கு ஏற்பட்ட பேய் கதையை. அதாவது சின்ன வயசில் ஒரு 10-15 வயசு இருக்கு எனக்கு, நல்ல விவரம் தெரிகிற வயசுல. அப்போ வந்து எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வந்து மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்க. பார்த்துங்க, மருந்து குடிச்சு இறந்து வயக்காட்டில் இறந்து கிடந்தாங்க. வயக்காட்டில் இறந்து கிடந்தவங்கள வரப்பு வயக்காடு பற்றிலா வரப்பு இருக்கும், வரப்பு வயக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இறந்து கிடந்தாங்க. அப்படி இறந்து கிடந்தவங்களை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆனால் கொண்டு போன வழியிலே இறந்து போயிட்டாங்க. பார்த்துங்க, அவங்க இறந்த ரொம்ப நாள் செண்டு அவங்க அலறும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கங்க, வீட்டுக்கு பின்னாடி எது எப்படி கேட்கும் தெரியுமா? அண்ணே அண்ணே அப்படியே அழுக சவுண்டு கேட்கும். ஒரு அதுக்கு அப்படி அழுகும். அப்பா அழுக சவுண்டு கேட்குது அப்படின்னு நானே எத்தனை தடவை எழுந்திரிச்சிருக்கேன். அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், பூனை கத்துது, பூனை அப்படித்தான் கத்தும், பூனை சண்டை ஓடுறதுக்கு அப்படி கத்துது அப்படின்னே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கே அந்த சவுண்டு கேட்டுருச்சு. கேட்ட உடனே எங்கள் அப்பா, ஏமா அங்கே எந்திரி தங்கச்சி சொன்னது உண்மைதாம்மா, இன்னைக்கு எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அழுகிற சவுண்டு. அப்படியே சொல்கிறீங்க, பேட்டரி எடு, வெளியில் போய் பார்ப்போம். பேட்டரி எடுத்துக்க, கையில் பிள்ளை கையில் இது துர்நீரை பூசி விடு, துர்நீரை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனோமுங்க 3 பேருமா. போனால் எங்கள் அப்பா லைட்டை அடிச்சுக்கிட்டே போகிறாரு, போய்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கோங்க, வயக்காட்டை நோக்கி. எங்கள் அம்மா யோ என்னங்க ஏங்கன்னு கத்துது. எதுவுமே எங்கள் அப்பா காது கேட்கல. பார்த்துங்க, விறுவிறுன்னு போனார். எங்கள் அம்மா இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு என்னையை தூக்கி, நான் பெரிய பிள்ளையா இருக்கேன், என்னை வாடி அப்படின்னு கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு எங்கன்னு கத்திக்கிட்டே போச்சு. எங்கள் அப்பா ஓடி போய் எங்கள் அப்பாவை போய் கையை பிடிச்சி நிற்பாடிடுச்சு. எங்கெங்கே போய்கிட்டே இருக்கியே, எம்பது தூரம் வந்துட்டியே வீட்டை விட்டு அப்படின்ட்டு. ஏன் ரொம்ப தூரம் வந்துட்டேனாங்க, ஏங்க என்னங்க வானத்துக்கும் பூமிக்கு ஒரே வெள்ளையாக தெரிஞ்சு, சரி அது என்னென்னு பார்த்துருவோம்ட்டுதான் அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கேன். நீங்கள் கூப்பிட்டதில் எனக்கு காதுல கேட்கலையம்மா, அப்படியா கூப்பிட்டீங்களா? ரொம்ப தூரம் வந்துட்டேன். அடேங்கப்பா, வீடு அங்கெல்லாம் இருக்குது, வானத்துக்கும் பூமிக்கு ஒரே வெள்ளையாக தெரியவும், அதான் என்னென்னு பாத்ரூம்டே வாரணமா அப்படின்னு எங்கள் அப்பா ஆச்சரியப்பட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்துருங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சாமி துண்ணூறு எடுத்து எங்கள் 3 பேர் நெத்திலையும் பட்டையை அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டேங்க. வீட்டுக்குள்ளே ஓடியாந்து இனிமேல் சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு கோடாங்கியை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து சேவலை அறுத்து என்னமோ குச்சியெல்லாம் கொண்டு வந்து அப்படி வீட்டுக்கு சுற்றியே அரைஞ்சாருங்க. ஆணி அடித்து அரைஞ்சு அந்த சேவலை அறுத்து வீட்டு சுவரில் ஊற ரத்தத்தை தொளிச்சிட்டு இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு போனாருங்க. இதுதான் எனக்கு ஏற்பட்ட பேய் கதை. நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. நெசமாகவே நடந்துச்சு, உண்மை. எல்லாரும் நம்பினால் நம்புங்க. லைக் பண்ணிருங்க மக்களே. நல்லா இருந்துச்சுன்னா பேய் கதை கேட்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், இல்லாட்டா மண்டையில் ஓங்கி கொட்டிவிடுவேன்.